விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் அவசர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். செய்தியாளர் சாலமன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். சாலமன், சிபிசிஐடியினுடைய விசாரணை எதை நோக்கி செல்கிறது? இந்த ஆலோசனையில் என்ன விஷயங்கள் பேசப்படும்? விவரங்கள். கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து இதுவரை 34 பேர் பலியான சம்பவம் தமிழகத்தையே உலுக்கிய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு தற்போது முதற்கட்ட விசாரணையை சிபிசிஐடி போலீசார் துவங்கியுள்ளனர். இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியாக விழுப்புரம் மாவட்ட ஏடிஎஸ்பி கோமதி நியமிக்கப்பட்டு தனது முதற்கட்ட விசாரணையை தற்போது துவங்கியுள்ளனர். இது தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல தற்போது ஏடிஎஸ்பி கோமதி தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளோடு இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த சம்பவத்தை விசாரிப்பதற்காக மொத்தம் 5 சிபிசிஐடி குழுக்கள் தயார் செய்யப்பட்டு 2 டிஎஸ்பிக்கள் தலைமையில் இந்த 5 குழுக்கள் நியமிக்கப்பட்டு தற்போது தீவிர விசாரணையில் இறங்க உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சம்பவம் நடந்த இடமான அந்த பகுதிக்கு சென்று தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். யார் இந்த விற்பனையில் ஈடுபட்டனர், இந்த விஷசாராயம் எங்கிருந்து கலக்கப்பட்டது, எந்த ஆலையில் வாங்கப்பட்டது என்பது தொடர்பாக முழு விசாரணையை தற்போது முடக்கிவிட்டுள்ளனர். மேலும் இந்த விவகாரத்தில் யார் இந்த விஷசாராயத்தை கலந்தனர் என்பது தொடர்பான விசாரணையை தற்போது முடக்கிவிட்டுள்ளனர். மேலும் இந்த 5 குழுக்களும் பிரிந்து செயல்பட உள்ளனர். அதாவது மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ள நபர்களிடம் முழுமையான வாக்குமூலத்தை பதிவு செய்து அதனை வீடியோ பதிவாகவும் செய்ய உள்ளனர். இந்த வீடியோ பதிவை வாக்குமூலமாக பெறப்பட்டு அதன் மூலமாக அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி சிபிசிஐடி போலீசார் செல்ல உள்ளனர். ஏற்கனவே ஏடிஎஸ்பி கோமதி கடந்த 2023ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்துல 21 பேர் இந்த விஷசாராயம் குடித்து பலியான வழக்கை கையாண்ட நிலையில இந்த வழக்கையும் தற்போது அவர் கையாள உள்ளதால் அதிக திறமை வாய்ந்தவராகவே பார்க்கப்படுகிறது. அந்த வழியிலேயே இந்த வழக்கையும் கொண்டு செல்ல பணியில ஈடுபட இருப்பதாகவும் ஏடிஎஸ்பி தலைமையில் போலீசார் இறங்கியுள்ளனர். இந்த விசாரணையானது தற்போது தீவிரமாக, அதாவது 10 மணிக்கு சென்று சம்பவ இடம் மற்றும் மருத்துவமனைக்கு சென்று வாக்குமூலத்தை பெறப்பட்டு தற்போது தீவிரமாக இந்த வழக்கின் விசாரணையானது நடைபெற இருப்பதாகவும் சிபிசிஐடி போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் விசாரணையை தொடங்குகிறது. சிபிசிஐடி காவல்துறையினர் 33 பேரை பலி வாங்கி இருக்கக்கூடிய இந்த விஷச்சாராய மரணத்திற்கு காரணமானவர்கள் யார், இந்த நெட்வொர்க் பிடிக்கப்படுமா அழிக்கப்படுமா அப்படின்ற நிறைய கேள்விகளுக்கு சிபிசிஐடியினுடைய விசாரணை இன்னும் சில நிமிடங்களில் விடை கொடுக்க இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.